வெள்ளி கல்யாணம் பண்ணிட்டார் ஓரளவுக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா சேர்ந்தாச்சுனாலே வெள்ளி கல்யாணம் தான் அர்த்தம். இருந்தால் நமக்கு இன்னும் வெள்ளி கல்யாணம் முடியல, கடைசியில் தான் வெள்ளி கல்யாணம் பண்ண போகிறோம். அதற்குள்ளே அவர் என்ன பண்ணுறார், மேருமலைக்கு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அந்த கல் மேலே எழுதுறார், நான் உனக்கு அடிமை அப்படின்னு எழுதுறார். அடிமையை வச்சு அது வாடையில் மதனி அப்படிங்கிற பாட்டில் எழுதி சொல்கிறார். 1323 வாடையில் மதனி பாட்டில், வேடுமர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை என செப்பி வீருள அடியினையை பற்றி பலகாலும் வேதமும் அமரரும் மெய் சக்கரவாளும் அறிய விலைப்பட்டு மேரிவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இதே மாதிரி இன்னொரு பாட்டில் பார்க்கும் பொழுது, அது எப்படி எனக்கு ஒரு ஆவணமாகும், எனக்கு ரெக்கார்டு இல்லையே, அது நீ மேருள் எழுதிட்ட உலகத்துக்கு பூரா தெரியும், எனக்கு நீ தான் புருஷன், நீ தான் உனக்கு அடிமைங்கிறது எனக்கு எப்படி இதுக்கு ரெக்கார்டு இருக்குது சொல்லு. சுந்தரர் கேட்குறாரு இல்லையா, உனக்கு காமிச்சு உடனே எனக்கு ரெக்கார்டு எனக்கு கூட காமிக்கிறார் இல்லையா, அது மாதிரி ரெக்கார்டு கேட்குறா வள்ளி. உடனே ஒரு பண ஓலையில் எழுதுறார், நான் உனக்கு அடிமைன்னு எழுதி கொடுக்குறாரு. அது என்ன பண்ணுறா வள்ளி, காதில் தோளில் போட்டுவிட்டான், அதில் போட்டுக்கிறான். உரமாதின் காரடரும் குடலால் கிரி யானதலங்களினால் கலை மேவும் மருங்கதனால் சரி குழை ஓலை சாதனம் என்று உரையா பரிதாபம்படி என வாய் தடுமாறி மனம் தளரா தறி திரிவோனே அப்படி வள்ளி காதில் போட்டுருக்காரா. இதை அடுத்த பாட்டில் பாட போகிறோம். இப்போ பாட்டு மலையில் எழுந்திருந்து பாட போகிறோம். வாடையில் மதனை வாடையில் மதனை அழைத்துற்று வாழ்வலை கலகலன கற்றைவார் குழல் சரிய முடித்திட்டு துகிலரும் மால்கொள நெகிழ உடுத்திட்டு மூபுறம் இணையடியை பற்றி வாழ்விட முதல் மிசை பொட்டிட்டு வருமாய நாடக மகளின் நடிப்புற்ற போதக வலையில் அகப்பட்டு ஞானமு முழுது மிக பித்தன் எனுமாறு நாணமும் மரமும் ஒழுக்கற்று நீதியும் அறிவும் அறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலிய இளையம் உடுத்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று அவனாலோ ஆகிய இதன் மிசை உற்றிட்டு மானின மருள விழித்திட்டு ஆயுதன் அவனொரு கை சுட்டி விளையாடும் வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமையென செப்பி வீருள அடியினையை பட்டு பலகாலும் வேதமும் அமர்மை சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு நேருவில் மிகவும் எழுத்திட்ட ஒழிக்கட்டு நீதியும் அறிவும் அறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ வேதமும் அமரரும் நீ சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு நேருவில் நிறவும் எழுத்திட்ட பெருமாளே வாடையில் மதனை அழைத்துற்று தேராகிய தென்றல் காற்றில் மன்மதனை வரவழைத்து வாழ் வளை கலகலென வளையல்கள் கலகலென ஒலிக்க கற்றைவார் குழல் சரிய முடித்திட்டு நெருக்கமான இந்த கூந்தல் சரிந்து விழ அதை எடுத்து முடித்து ஆறும் மால் கொள துகில் நெகிழ உடுத்திட்டு எவரும் மோகிக்கும்படி ஆடையை தளர்த்தி உடுத்தி நூபுரம் இணை அடியை பற்றி வாய்விட சிலம்புகள் 2 பாதங்களையும் பற்றி கொண்டு சப்திக்க முதல் மிசை பொட்டிட்டு வரும் நெற்றியில் பொட்டியிட்டு வருகின்ற
மாய நாடக மகளிர், மாயரூபிகளான நடனம் செய்ய வல்ல பொது மாதர்களின் மாயா சொரூப முழு சமர்த்திகள் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு பாசாங்கும் வஞ்சகமும் கூடிய வலையில் சிக்கிக்கொண்டு ஞாலமும் முழுதும் மிக பித்தன் எனுமாறு உலகினோர் அனைவரும் இவன் பெரிய சிற்றின்ப பித்தன் என்று பழிக்கும்படி மிகுத்த காமியன் என பார்லோர் எதிர் நகைக்கவே என்பார் விலைக்குமேனி என்ற பாடலிலே. நாணமும் மரபும் ஒழுக்கற்று வெட்கமும் என் வம்ச நற்பெயரும் ஒழுக்கமும் கெட்டுப்போய் நீதியும் அறவும் அற கெட்டு நீதி அறிவு அனைத்தும் அழிந்து போய் நாய் அடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ? அம்மாதர்களிடத்திலே நாயைப் போல் அடிமையாகி விடலாமா? ஆடிய மயிலினை ஒப்புற்று ஆடுகின்ற தோகை மயிலைப் போல விளங்கி பீலியும் இலையும் உடுத்திட்டு மயில் பீலிகளையும் தழை இலைகளையும் ஆடையாக உடுத்திக் கொண்டு ஆரினும் அழகு மிக பெற்று வேறு எவர்க்கும் இல்லாத அழகை பெற்றவளாக எவன் ஆளும் யௌவனத்தை உடையவளாக ஆக்கிய இதன் மிசை ஊற்றிட்டு கட்டியிருந்த பரன் மீது வீற்றிருந்து மேவிய புனத்திதனில் ஓவியம் என திகழும் மேதகு குரத்தி திருவேளைக்காரனை என்பார். மான் இனம் மருள விழித்திட்டு மான் கூட்டங்கள் எல்லாம் இந்த பெண்ணின் கண் அழகு நம்முடைய கண்ணழகை வென்றுவிட்டதே என்று நினைத்து வெட்கி விழிக்க இருகுழை அழகோடும் மன்றல் வாரிச நயனமும் கொந்துவார் குரல் என்ற பாடலிலே ஆயுத கவன் ஒரு கை சுற்றி விளையாடும் கவன் கற்களை ஆயுதமாக கொண்டு பறவைகளை வெருட்டி ஓட்டி விளையாடின. பக்தர்கண பிரிய பாடலை சொல்லுவார், கட்டிய தத்தை களைத்து விழத்தி கற்கவனிட்டெரித்தினை காவல் கற்ற குரத்தி என்று. வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு ஒப்பற்ற வேடர் குலப்பெண் வள்ளிக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி நான் பரம்பரை அடிமை என்று கூறி வீறு உள அடி இணையை பற்றி பல காலம் பெருமை வாய்ந்த அவளுடைய திருவடிகள் இரண்டையும் பிடித்து கொண்டு பல முறையும் வேதமும் அமரரும் மெய்ச்சக்கரவாளமும் அறிய வேதமும் தேவர்களும் நிலை பெற்ற சக்கரவாளகிரியும் அறியும்படி, அதாவது இவைகளின் சாட்சியாக என்று சத்தியம் சொல்லி விலைப்பட்டு அப்படி அடிமைப்பட்டதை ஊர்ஜிதம் செய்யும் வகையாக மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே, மேருமலையில் நன்றாக தெளிவாக சிலாசனமாக எழுதி வைத்த பெருமாளே, இந்த சாசன பத்திரத்தை ஓலையில் எழுதி இதை நகலாக வள்ளியம்மை காதில் சொருகி இருக்கிறாராம். செறி குழையோலை சாதனம் என்றுரையா பரிதாபம் எனும்படி என்பார் போதில் இருந்த என்னும் திருப்புகழிலே. மூலப்பத்திரத்தை மேருவிலே எழுதியிருக்கிறார். தட் இஸ் பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. இந்த செய்தியில் ஒரு அருமை காணப்படுகிறது. சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொள்ள அவருடைய முன்னோர் எழுதின அடிமை ஓலையை காண்பித்தார். மரபு குச்சித பிரபுவான முருகப்பெருமான் தானே அடியவருக்கு அடிமை என்று ஓலை எழுதிவிட்டார். அடியார்களுக்கு அடிமை நான் என்று வள்ளி சன்மார்க்க ரகசியத்தை உலகறிய பறையறைந்து இந்த ரகசியத்தை முருகன் அருணகிரியார் காதில் ஓதி இருக்கிறார். ஆனால் நீ வள்ளியை நாடி சென்று ஆட்கொண்டதால் இந்த மறைப்பொருள் உலகிற்கு வெளியாகிவிட்டதே என்று செல்லமாக கோபித்துக் கொள்கிறாராம். கந்தர் அலங்காரத்திலே கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. திருப்புகழ் அடியார் திருவடி சென்னியாரான வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அடிக்கடி எடுத்துக்காட்டி பாடும் பகுதிதான் இந்த பாடலுடைய பிற்பகுதியாகும்.